இந்த பாருங்க, இது வந்து பனம் பழம். இது நல்ல பழமாக இருக்குது, நல்ல வாசனை வரும். நம்ம நுங்க மரத்தில் அப்படியே எடுக்காமல் விட்டால் இது மாதிரி பனம் பழமாக மாறிடும். இவ்வளோ பெருசாக வரும். இதை சும்மாவும் சாப்பிடலாம். பாருங்க, பச்சையாக சாப்பிட்டா வந்து பித்தம் வருமா, அதனால் வந்து இதை வந்து சுட்டு சாப்பிடணும். அதனால் சூடு பண்ண வச்சுருக்கேன். இது வந்து பித்தத்தெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா பித்தமாகும், அதனால தான் சுட்டு சாப்பிடணும். ஆனால் இது ரொம்ப சூடானது. இது பனம்பழம் நல்ல சீசனுக்கு தான் கிடைக்கும். இது எல்லா நேரமும் கிடைக்காது. அதுவும் பனைமரம் அந்த மாதிரி இடத்துல தான் இது வந்து நம்ம பார்க்க முடியும். பனம் பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல வாசனை, சூப்பர் வாசனை. சுட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றி சுற்றி வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கும் பனம் பழம். கரெக்டு. பனங்கிழங்கு வர்றது இதுலேருந்து தான், இது கொட்டையிலேருந்து தான். நம்ம சுடாமல் அப்படியே வச்சா பனங்கிழங்கு, அதை அப்படியே விட்டால் பனை மரம். பாருங்க, நல்லா ஃபுல்லாக எல்லாம் வெடிச்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் உருட்டி 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 வேக வைக்கணும். வேக வைக்கும்போது மட்டும் வெந்துருச்சுன்னா ஓகே, சாப்பிட்லாம். இந்த தோலை எடுத்துட்டு உள்ளே சாப்பிட்ணும். பார்க்கலாமா எப்படி சாப்பிட்லான்னு? நல்லா சுட்டாச்சு. தோல் மட்டும் உடைக்கணும். செம்ம வாசனையாக இருக்குது பழம். மேலே உள்ள கருப்பு இதை மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு உள்ளே இருக்கிறது இந்த மஞ்சள் கலர் அந்த நாரை சாப்பிடணும். கொட்டையே இங்கே மேலே அப்படியே தெரியுது. கொட்டையே இங்கே வரைக்கும் இருக்குது. இதான் சதையே. இது பாருங்க, கொட்டை தெரியுது பார்த்தீங்களா? இதான் கொட்டை. இந்த சதையை மட்டும் நம்ம கத்தியில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்க, இப்படி கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? நார் மாதிரி இருக்குது, கொஞ்சோண்டு தான் ஜூஸாக வருது. அது வந்து ஜூஸாக அப்படியே விழுங்குற மாதிரி இருக்குது. இது பல்லெல்லாம் மாட்டுமா. இது சாப்பிட்டதுக்கப்புறம் பல்ல விளக்கணுமா. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டப்புறம் இந்த நாரை வந்து துப்பிடுங்க. அப்புறம் இதில் தொண்டையில் அடைச்சிரும். இந்த ஜூஸை மட்டும் ஒழுகிட்டு நாரை வந்து துப்பிடணும். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து எப்போயாவது தான் கிடைக்கும். கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்ருங்க, மிஸ் பண்ணாதீங்க. 2 கொட்டை இருக்கும். வெட்டும்போது 3. ஓ, நுங்கு. ரைட்டு. நானும் நினச்சேன் பெருசாக உள்ளே இருக்கும், ஒரே கொட்டையாக நினச்சேன். சரி, ஐயோ மறந்தே போச்சு பாரு. நுங்கு தானே, கரெக்டு. இது அப்படியே நடுவில் வந்து கையை வச்சு பிரித்தா ஒரே இதில் அப்படியே இந்த இதுவும் எடுத்துட்டாக்கா உள்ளே வரும் 3. இது வந்து 3 கண்ணா இருக்கும். ஆமாம், ஒரு நொங்கு செய்வேனா 3 கண்ணு. கரெக்ட். கவர் இது சராயிடும். இதுனாக்கா இந்த பசங்க 2 உட்காந்துனா ஆளு கொஞ்சம் பிச்சு அப்படியே சாப்பிடுங்க. மேலே அந்த இதை பிக்கணும். பிச்சுட்டு சரியாக இருக்குப்பா கையெல்லாம். நடுவில் கையை வச்சு சூப்பராக தெரியுது. செம்ம. அவ்வளோதான். ஓ, இந்த கத்தியில் அரியரும் கத்தியில் வச்சுக்கிறீங்களா? ஆமாம் பேபி, நான் தொட்டு பார்த்தேன்னா பக்கத்துலேயே சீடு வந்துச்சு. ஐயோ, பெரிய சீடாக இருக்கும். எனக்கு ஞாபகமே மறந்து போச்சு பேர். இப்போ தான் பார்க்குறேன், உள்ளே திறந்தாவே ஃபுல்லாக வருது. கரெக்டு. சரி சூப்பர். ஒரு கொட்டை எடுத்துதா? அவளுக்கு ஒரு கொட்டை எடுத்துக்கலாம். சரி. ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்ணுன்ற கொட்டையை கையில் வச்சுக்கிட்டு. செல்வி எப்படி சாப்பிட போகிற? பார்க்கலாம். இதில் வச்சுடுவா. சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.